பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடையதாக கூறப்படும் தீவிரவாதிகளின் வரைபடம் வெளியீடு. 28 பேரை சுட்டுக் கொன்றதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் வரைபடத்தை வெளியிட்டது என்ஐஏ. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் முதல் புகைப்படம் வெளியீடு. துப்பாக்கியை ஏந்தியபடி தீவிரவாதி ஓடும் புகைப்படம் வெளியானது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாரும் பலியாகவில்லை. 2 பேர் மட்டும் காயமடைந்திருப்பதாக தலைமை செயலாளர் முருகானந்தம் தகவல். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்கள், படுகாயமடைந்தவர்களின் பெயர்கள் வெளியீடு. சென்னை சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரம் உட்பட தமிழர்கள் 2 காயமடைந்ததாக அறிவிப்பு. பஹல்காம் பகுதியை சுற்றி வளைத்து ராணுவம் தேடுதல் வேட்டை. ஹெலிகாப்டர் மூலமாகவும் தீவிரவாதிகளை தேடும் ராணுவ வீரர்கள். சவுதி அரேபியா பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக அவசரமாக நாடு திரும்பினார். டெல்லி வந்தவுடன் விமான நிலையத்தில் அவசர ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் மோடி. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோருடன் ஆலோசனை. சவுதியிலிருந்து நாடு திரும்பும்போது பாகிஸ்தானின் வான்பரப்பை தவிர்த்த பிரதமரின் விமானம். பஹல்காம் தாக்குதல் காரணமாக பதற்றம் நீடிப்பதால் ஓமன் வான்வழியாக விமானம் வந்ததாக தகவல். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் சடலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மரியாதை. சடலங்கள் வைக்கப்பட்டிருந்த சவப்பெட்டிகளை பார்த்து கதறி அழுதவர்களுக்கு ஆறுதல் கூறி தேற்றிய சோக காட்சி. பஹல்காமில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு. தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய இடத்தை பார்வையிட்டார். பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் இரும்பு வளையம் போல் பாதுகாப்பு. நகரின் மையப்பகுதியில் துப்பாக்கி ஏந்தியபடி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்கள். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் கண்டனம். அனைத்து மாவட்டங்களிலும் கடைகளை அடைத்து வணிகர்கள் எதிர்ப்பு. பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு. படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக ஜம்மு காஷ்மீர் அரசு அறிவிப்பு. உரி பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி முறியடிப்பு. பயங்கரவாதிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் இடையே பயங்கர துப்பாக்கிச் சண்டை. பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உள்ளிட்டோரும் கடும் கண்டனத்தை பதிவு செய்து இரங்கல். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் இரக்கமற்ற செயல் என சட்டப்பேரவையில் இபிஎஸ் கண்டனம். குழந்தை கண்ணெதிரே தன்னுடைய தகப்பன் இறந்த காட்சி மிக மிக கொடுமையானது எனவும் உருக்கம். தங்கம் விலையில் இன்று சவரனுக்கு 2200 ரூபாய் குறைந்தது. கிராமுக்கு 275 ரூபாய் குறைந்து 9015 ரூபாயாக விலை நிர்ணயம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிரான தமிழக அரசின் வழக்கு தள்ளுபடி. அமலாக்கத்துறை தனது சோதனையை தொடரலாம் என நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அமர்வு தீர்ப்பு.
சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றம் என்பது மக்களுக்கு எதிரானது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்காக சில அதிகாரிகள் பாதிக்கப்படுவது குறித்து பெரிதாக கவலைப்பட தேவையில்லை என்றும் கருத்து. சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல். நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தொடங்கவும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு அனுமதி. ஹோசூர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளால் பொதுமக்கள் அச்சம். பட்டாசு வெடித்து சாணமாவு வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறையினர். பைக் டாக்ஸிகளை முறைப்படுத்த வலியுறுத்தி சென்னையில் ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் போராட்டம். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தி கோட்டையை நோக்கி பேரணி சென்றதால் பரபரப்பு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம், கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம். வரதட்சணை புகாரில் நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளரின் மருமகன் பல்ராம் சிங்கிற்கு அதிகரிக்கும் சிக்கல். தனது கணவர் வெளிநாடு தப்பி சென்று விடாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்குமாறு அவரது மனைவி புகார். அமைச்சர் பொன்முடியை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக போராட்டம். அமைச்சரின் பெயரை கிண்டல் செய்யும் விதமாக தங்க நிற விக் அணிந்து வந்த பெண்கள். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பிறந்து சில மணி நேரத்தில் குழந்தை கொன்று எரிப்பு. குழந்தை தனது ஜாடையில் இல்லை என கூறி தந்தை தூக்கி வீசியதில் கீழே விழுந்து பலி. புதுச்சேரி செட்டிக்குளத்தில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக வீடுகளை இடிக்க எதிர்ப்பு. வீடுகளை பூட்டிக் கொண்டு வெளியில் வராமல் கதறி எழுத பொதுமக்கள்.